நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜனாதிபதி எழுப்பிய 14 கேள்விகளுக்கு அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. 14 கேள்விகள் தொடர்பாக அரசியல் சாசன அமர்வு தற்பொழுது தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200, 201 இருக்கும் அதிகாரம் குறித்த குடியரசுத் தலைவரினுடைய கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்பொழுது தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். ஆளுநர் தன்னுடைய கவனத்திற்கு வரக்கூடிய அந்த மசோதாக்களை எவ்வளவு காலம் நிறுத்தி வைக்கலாம், அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு கால வரையறையை நிர்ணயிக்க கூறியிருந்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தற்பொழுது அந்த தீர்ப்புல என்ன முடிவுகளை அவர்கள் அறிவித்து வருகிறார்கள்? இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. அதில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாகவும் உடனே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அமர்வு, அதாவது கிடப்பில் இருந்த மசோதாக்களுக்கு அவர்களாகவே அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். அதாவது அந்த மசோதாக்கள் அனைத்தும் சட்டமாகியதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு 3 மாதத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அவ்வாறு அனுமதி அளிக்கவில்லை என்றால் மாநில அரசு சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்களை நாடலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து குடியரசு தலைவர் தரப்பில் விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 10 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அரசியல் சாசனம் கால வரம்பு நிர்ணயிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் எப்படி கால வரம்பை நிர்ணயிக்க முடியும்? குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான அதிகாரத்திற்கு மாற்றாக உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான 142 பயன்படுத்த முடியுமா? மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா? மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் ஆளுநரின் அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு 200 நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாத வகையில் அரசியல் அமைப்பு பிரிவு 361 பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநரின் விருப்ப உரிமை நியாயமானதா? அரசியல் சாசன பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவர் விருப்ப உரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா? உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட அதிகாரமான அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் உத்தரவுகளை எந்த வகையில் மாற்ற முடியும்? உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு 142 நடைமுறை சட்ட விதிகளுக்கு மட்டும் பயன்படுத்த முடியுமா, அல்லது நடைமுறை விதிகளுக்கு முரண்பாடும் அதிகாரம் உள்ளதா? ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே அரசியல் சாசன அமர்வு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் விசாரித்தனர். தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், பி.எஸ். நரசிம்மா மற்றும் அதுல் எஸ். கந்துர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தனது தீர்ப்பை வாசித்து வருகிறார். அதில் ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200 மற்றும் 201 இருக்கும் அதிகாரம் குறித்து வழக்கு விசாரணையின் போது வாதம் வைக்கப்பட்டது. மசோதாவுக்கு ஒப்புதல் எவ்வாறு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த வழிமுறை குறித்து விரிவாக வாதம் முன்வைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், அல்லது சட்டப்பேரவைக்கு குறிப்பு எழுதி திருப்பி அனுப்பலாம் என்ற வழிமுறைகள் உள்ளன. அது தொடர்பாகவும் வாதம் வைக்கப்பட்டதாகவும் தலைமை நீதிபதி தற்பொழுது தீர்ப்பை வாசித்து வருகிறார். மேலும் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு உள்ள அதிகாரங்கள் மசோதா மீது முடிவெடுக்க அவருக்கு இருக்கக்கூடிய உச்சவரம்புகள் குறித்தும் வாதம் வைக்கப்பட்டது என இந்த வழக்கினுடைய தன்மை குறித்து தற்பொழுது தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தற்பொழுது தீர்ப்பை வாசித்து வருகிறார். இன்னும் முழுமையான தீர்ப்பு தொடர்ச்சியாக தற்பொழுதுதான் வாசிக்கப்பட்டு வருகிறது.
இது போன்ற அரசியல் சாசன அமர்வை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் தங்கள் தனிப்பட்ட தீர்ப்பையும் எழுதுவார்கள் அல்லது ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து ஒரே மாதிரியான தீர்ப்பையும் எழுதுவார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையும் 5 நீதிபதிகளும் சேர்த்து ஒரே தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தான் தற்பொழுது தலைமை நீதிபதி B.R. கவாய் வாசித்து வருகிறார். இது B.R. கவாயினுடைய தீர்ப்பா அல்லது மற்ற நீதிபதிகளுடைய தீர்ப்பா என்பது அந்த உத்தரவு வந்தால்தான் தெரிய வரும். தற்பொழுது 5 நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பாக இந்த வழக்கில் தீர்ப்பு எழுதியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதைத்தான் தற்பொழுது தலைமை நீதிபதி B.R. கவாய் வாசித்து வருகிறார். அதற்கு முன்னதாக இது என்ன மாதிரியான வழக்கு, குடியரசுத் தலைவரினுடைய கேள்விகள் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, இது தொடர்பாக வாதமானது முன்வைக்கப்பட்டது, எந்த கருத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, எது தொடர்பாக இந்த தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டது எல்லாம் தொடர்பாக தற்பொழுது தலைமை நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்து வருகிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.